ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா வந்துட்டு ரோகிணிக்கிட்ட பயங்கர கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயா வந்துட்டு மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பையனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து துரத்தி ஆகணும், ஏதாவதுன்னு ஒரு பிளான் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணியாக மாறிடுறாங்க. நீ எதுக்காக என் பையனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் பண்ணுற? நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி வந்து பயங்கரமாக மிரட்டுது மனோஜை. இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தது எப்படி உனக்கு கேட்டுச்சு அப்படின்றாங்க. நான் தான் பேய் இல்லை, நான் எல்லா இடத்துலையுமே இருப்பேன் அப்படின்றாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். சரி, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எங்களை மன்னிச்சு விட்டுரு அப்படின்றாங்க. அதுக்கு உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வை, ஏதாச்சும் திரும்பவும் தேவையில்லாத வேலையை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மாவோட உயிர் என் கையில் இல்லை. சீக்கிரமாக காசி ராமேஸ்வரம்னிட்டு நீ உங்கள் அம்மாவோட அஸ்தியை போய் கரைக்க வேண்டியதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வந்து ரொம்பவே பயம்படுத்தி விடுறாங்க அந்த பேய் வந்துட்டு. அதெல்லாம் கேட்ட உடனேயே சரி, நான் வந்து சொல்லி வைக்கிறேன், எங்கள் அம்மாவும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோகிணி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, அப்படி ஏதாச்சும் அவன் மனசு விட்டு ஃபீல் பண்ணான்னா உங்கள் 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் அவனை நல்லபடியாக பார்த்துக்குறோம், தயவு செஞ்சு எங்களை எதையும் பண்ணிடாத, எங்களை நிம்மதியாக விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கல்யாணி கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்குறாங்க. அவன்கிட்ட ஒரு நாள் கூட நீ பாசம் இல்லாமல்